விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். பாருங்க. செல்லப்பா அடிச்சுட்டா. ஹலோ, எம்எல்ஏ ஐயாங்களா? வணக்கம் வணக்கம். நான் தேரியூர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ராசாத்தியம்மா பேசுறேன். எல்லாம் நல்ல செய்திதாங்க. அன்னைக்கு ஐயா அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்தியலா? நான் தான் பொண்ணு படிப்பு முடியணுமேங்கிற கவலையில அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்தேங்க, 7 சன்மம் எடுத்தாலும் ஐயா அவங்க வீட்டு சம்பந்தம் மாதிரி எங்களுக்கு கிடைக்குங்களா? எனக்கு இருக்கிற 50 கோடி சொத்தும் என் பொண்ணு ஒருத்திக்குதானுங்களே. அதனால ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துட்டீங்கன்னா பேசி நிச்சயமே பண்ணிடலாங்க. வரீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. உங்க மனசு எங்களுக்கு தெரியாதுங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ராஜாத்தி அம்மா வீடு எங்க இருக்கு? என்னடா கார்லாம் வந்த வேகத்துல திரும்பி போகுது? அதுவா மாப்பிள்ள, நம்ம ராசாத்தி அம்மா மக சரோஜா இருக்கால, அவளை பொண்ணு பார்க்க வந்தானுங்க. புள்ளதாச்சியா இருக்காளேன்னு ஒரு போர்டு போட்டேன், அவ்வளவுதான் ஆளை காலாம். ஏற்கனவே நான் சொன்ன பொய்யால சரோஜா அவமானப்பட்டு நிற்கிறான். அதுவே என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதுல வேற வந்த வர நீ வேற. என்ன காசை கீழே போட்டு தேடின மாதிரி தேடிக்கிட்டு இருக்க? எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர போயிருந்தேன். நல்ல வேலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இன்னும் வரல. வரமாட்டாங்க, வழியிலேயே திரும்பி போயிட்டாங்க.
5 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சாலே அரச புரசலா எவனாவது காதுல போட்டுருவான். நீ அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற அடுத்த நாளே கல்யாணத்தை வச்சிருக்கிய, எவன் உன் பொண்ணை கட்டிக்குவான்? என்ன அப்படி பாக்குறிய? இது எங்க அண்ணன் வீடு, நான் வரத்தான் செய்வேன். நாங்க ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க, உரிமை இருக்கு, உறுத்து இருக்கு. மதனி அலுங்காம அப்படியே இருக்கீங்க. காப்பி தான் கொண்டாங்க. உங்க கையால காப்பி சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. ஊர் உலகத்துல பெட்டு குத்துன்னு மல்லுக்கு நிக்கிற பயலுவெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. காசுக்கு பொறாத விஷயத்துக்கு பொட்டு வானா உறவு வானான்னு 15 வருஷமா இப்படியே இருந்துட்டியல. பருமகனே சொல்லப்படாத அப்பாவுக்கு? அட வர்றதில்ல போறதில்ல. என் பொண்ணு முக்கல உட்காந்து 3 வருஷம் ஆகுது இல்ல. மதுரையில இருந்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும் பொண்ணு கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா உரிமை உள்ளவன் ஓ மகன் தானே. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? அதான் வந்திருக்கேன். வர்ற சம்பந்தத்தை நான் ஒத்துக்கிறதா வேண்டாமா? இல்ல தங்கச்சி. என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. இவ பொண்ணு கெட்டு போயிட்டு வந்தவன் ஊரே கூத்தடிக்குது. வாய் முட்ரி. எழுதுரு. அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லாரு நல்லாரு. நாளைக்கே பொண்ணு கேட்டு வரேன். மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கிறாரு? படிப்பா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினது இல்ல. நல்ல பெட்ஷீட்ல வடிகட்டின முட்டாளு. அப்போ பணம் காசெல்லாம் இருக்கும் இல்ல? பேசப்படாது. பைசா இல்லாத பணாத பய. அப்போ மோட்டரு, வயலு, பம்பு செட் இதெல்லாம் இருக்கும்ல? இதெல்லாம் இவருக்கு இல்ல, எனக்கு இருந்துச்சு. இவரை தோப்புல காவல் காக்க சொன்னா மோட்டர் செட்ட திருட விட்டாரு. ஓய் வண்டி, என்னையா இப்படிப்பட்ட மாப்பிளைய தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஞான தேசிகம் இந்த சிரிப்பு சிரிக்கிறாரே? அந்த கொடுமையை ஏன் கேக்குறேன்? எவனோ ஒரு பிச்சைக்காரன் நாய் புண்ணிய கோடியா. யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கிறதா முக்கியம். முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. பறக்கப்படாது. பாப்பா 2 கதையை திறந்துகிட்டு மெதுவாவா. ஐயோ, தம்பி, சின்ன விளக்குல பாப்பாவை முழுசா பார்க்க முடியாது. ஒரு குத்து மதிப்பா பாத்துக்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஒரே புழுக்கமா இருக்குதே. லைட்டு தான் இல்ல, அந்த ஃபேனையாவது போடக்கூடாதா? என்னையா அது? கரண்ட் கட்ல ஃபேனை போட சொல்ற? சரியான கூமுட்டையா இருப்பான் போல இருக்கு. மாப்பிளதான் மடையன்னா, அவன் கூட வந்திருக்கிறவன் மாங்கா மடையன். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? இந்த நேரத்துல ஃபேனை போட சொல்றீங்க. மாமா என்ன பத்தி என்னடா நினைப்பாரு? ஐயோ, இவனுக்கே புரிஞ்சு போச்சா? ஃபேனை போட்டா மெழுகுவர்த்தி அணைஞ்சிடாது. புரிஞ்சு போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. கெட்டி மேளம், கெட்டி மேளம். உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஊரு கண்ணே பட்டுடும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. நடத்த விடமாட்டேன்னு சொன்னானுங்களே, அந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட போறோம். ஒட்டு மொத்தம் ஊர்கார பயலுங்க சுருண்டிட மாட்டானுங்க. சரியா சொன்னீங்க. வாங்க வாங்க. என் பொண்ணை எவன் கட்டிக்குவான்னு கேட்டீங்கல்ல? எங்க அண்ணன் உரிமையோட பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சரோசா அவங்க மருமக விட்டுருவாங்களா? மாப்பிள்ள, நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம் மாப்பிள்ள. ஆமா மாமா. ஊர்லயே வசதியான குடும்பம் மாப்பிள்ள. ஆமா மாமா. ஊருக்காரங்க எல்லாம் மதிக்கிற குடும்பம் மாப்பிள்ள. ஆமா மாமா. ஊருக்காரங்க எல்லாம் ஏன் மதிக்கிறாங்கன்னா, கட்டுப்போகாத ஒரு பொண்ணை நாங்க கட்டிக்கிட்டு வந்ததுனாலதான். மாமா, நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம் மாமா. ஆமா மாப்பிள்ள. ஊர்லயே ஒஸ்தியான குடும்பம் மாமா. ஆமா மாப்பிள்ள. இந்த ஊர் ஜனங்க மதிக்கிற குடும்பம் மாமா. ஆமா மாப்பிள்ள. இந்த ஊர்லயே கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்கார குடும்பம் ஆமா மாமா. மாப்பிள்ள. அந்த கோடிக்கணக்கான சொத்து அடுத்தவனுக்கு அநியாயமா போயிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் உங்க பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சும் அவ கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்க. ராசாத்தி, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அவன் வேலை இல்லாதவன், பரவாயில்ல. அவன் குடிகாரன், இருக்கு. அவன் பொம்பளை பொறுக்கி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் எங்க அண்ணன் மகன். அவன் நம்ம பொண்ணை கட்டிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? போலம்பராக கடந்து